தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நாளை முதல் கோழி இறைச்சி விற்பனையை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட போவதாக கோழி வணிகர்கள் கூட்டமைப்பு அறிவித்திருந்த நிலையில் போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக அறிவித்துள்ளனர். நாங்கள் இந்த அரசு அறிவித்த ஆணைப்படி நாங்கள் ஏற்றுக்கிட்டு 8 to 12 மணி நேர தீவன அறிவிப்பை நாங்கள் ஏற்றுக்கிட்டு இந்த ப்ரொடக்ஷனை சரி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சமீபத்தில், அதாவது இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அதில் அவங்க கமிட் பண்ணுறாங்க, எங்களுக்கு எப்படி அரசாங்கம் நடைமுறைப்படுத்திருக்கோ அது மாதிரி கம்ப்ளீட்டாக தீவனம் இல்லாமல் இந்த உற்பத்தியை சரி பண்ணி உங்களோட பிரச்சனைகளை தீர்க்குறோம் அப்படின்னு கமிட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அவங்க ஒரு சில இதில் 100% அதை சரியாக செய்கிறாங்களாங்கிறத கால்நடைத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து எங்களுக்கு கண்காணித்து தரமான கோழி இறைச்சி, பாதுகாப்பான கோழி இறைச்சி மக்களுக்கு போய் சேர்றது தான் முக்கியமான பிரதான பிரச்சனையாக நாங்கள் நினைக்கிறோம். எங்களோட வருமானங்கிறத விட எங்களோட தொழிலாளர் நலன், எங்களோட கடைகளோட நீட்னஸ்ஸு, எங்களுக்கு குவாலிட்டியான சிக்கன் கன்சியூமருக்கு போகணுங்கிற அடிப்படையில் ரொம்பவும் எல்லாரையும் துன்புறுத்த வேணாம், இந்த பந்த் வழியா, இந்த ஸ்ட்ரைக் வழியா எங்களோட வணிகர்களும் துன்பப்படக்கூடாது, மக்களும் பொதுமக்களும் துன்பப்படக்கூடாது, நிறுவனங்களும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தற்காலிகமாக இதை நாங்கள் திரும்ப பெற்றுக்கிறோம்.